சரி ஒன்னேன்னு கேக்குறேன், எப்படி சமாளிக்கிற? நல்லா தான் சமாளிக்கிறேன். என்னால சமாளிக்க முடியாது, ரொம்ப சிரமமா தான் இருக்கும். நான் சொல்றேன், ஆனா நான் கல்யாணம் பண்ணதெல்லாம் இந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன சொல்ற? எடுவட்ட பையலுக்கு அம்புட்டு பேரும் தூக்க வச்சு வந்துட்டு வியாபாரம் பாக்குறாங்க. என்ன வியாபாரம்? முதல்ல அந்த பால்கோவா காரனை கல்யாணம் பண்ணேன். ஐயோ, வாழ்க்கை பால் போல இருக்கிறது கண்டி அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். சரி. இவன் காலையில வியாபாரத்துக்கு போறான்ல, சரி, எடுவட்ட பையன் அதே ஞாபகத்துல வீட்டுல வந்து விழுந்தடிச்சு தூங்கிடுறேன். பாவம். நைட்டு 12 மணி இருக்கும். சரி, திடீர்னு தூக்க வச்சு வந்துட்டு வியாபாரம் பாக்குறேன். ஐயோ, எப்படின்னு கேளு. எப்படி? அன்பார்ந்த பொதுமக்களே, விருதுநகர் மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் உயர்தர பால் பண்ணையில் தயார் செய்யப்பட்ட அற்புதமான பால்கோவா பண்ணப்படுறோம். நம்ம கிட்ட 10 ரூபா பாக்கெட் இருக்கு, 20 ரூபா பாக்கெட் இருக்கு, 40 ரூபா பாக்கெட் இருக்கு. 40 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு கம்பெனி விலையில 5 ரூபாய் பண்ணி 35 ரூபாய்க்கு தர வச்சிடுறேன். சரி, அவன் அலோன்ஸ் பண்ண அரை மணி நேரத்துல அம்பிட்டு பயிலையா வீட்டு வாசம் முன்னாடி நிற்கிறேன். நல்ல வியாபாரம் முடி. 5 ரூபா தள்ளுபடி பண்ணி பால்கோவா தெரியாமல எனக்கு கொஞ்சோண்டு குடின்னு கேட்கறாங்க. கொடுக்க வேண்டிய தண்ணி எடுவட்ட முண்டை. அப்படி ஓடி நான் இங்க பால்கோவா வச்சிருக்கேன், பஞ்ச வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மோர கட்டையில. அத்தோட நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். விளங்கா மண்டையார் எப்படி உட்கார்ந்து செல்ல நோண்டிக்கிட்டு எப்படி இருக்கும்? உன்னெல்லாம் எந்த மயிர்னோட விளங்கா. ஆமா, நான் என்ன பண்றது? அத்தோட நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி, டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை பூண்டுக்காரனை கல்யாணம் பண்ணேன். சார், வாழ்க்கை மனமா இருக்கிறது கண்டி வெள்ளை பூண்டுக்காரனை பட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்படி நினைச்சு தான் கல்யாணம் பண்ணேன். சரி, இவன் 12 மணினா அந்த நாசமா போனவன் 1 மணிக்குலாம் எந்திரிச்சு வெள்ளனை யாருக்கு போணும்ல 1 மணிக்கு எந்திரிச்சு. சரி, நல்ல பூண்டு, நாட்டு பூண்டு, மழை பூண்டு, பூண்டள்ளி பாருங்க பொலவலான்னு கொட்டுங்கிறேன். எங்க பூண்டு என்ன இங்கே உற்பத்தி ஆகுது? எங்கே பார்க்க போற? பூண்டு எங்க உற்பத்தி ஆகுது? போடா, ஒண்ணுக்கு போடா. நீ காலை தூக்கினோனே அவரு நினைச்சிட்டாரு இங்க வந்து பொளந்துக்கிட்டு பாக்குறேன். இல்ல கொண்டுகிட்டு வந்து போயணும். அத்தனை அவனையும் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி, டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போட்டா காரனை கல்யாணம் பண்ணேன். வாழ்க்கை சப்போட்டா இருக்கிறத கண்டி அப்படி நினைச்சு தான் கல்யாணம் பண்ணேன். சரி, இவன் 12 மணி, இவன் 1 மணி தான். இடையில 12:30க்கு எந்திரிச்சிட்டேன். கிலோ 10 ரூபாய்க்கு விற்பான் போல சப்போட்டா பழத்தை. 12:30க்கு எந்திரிச்சு சப்போட்டா 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 கீழே பொத்து. என்ன பண்ண? கிலோ 10 ரூபாயை தாண்டி கீழே ஒத்துங்கிறான். நைட்டு ஃபுல்லா பத்திக்கிட்டு கிடக்குறேன். நான் என்ன செய்வேன்? அதுவும் கொடுக்கலையா? என் வாழ்க்கையே அந்த சிந்தனா போச்சு. சரி விடு, நீ அப்படியே வீட்டுக்கு போக தானே. வீட்டுக்கு போயிட்டேன். வாழ்க்கையே வேணாம் நம்மளுக்கு. எங்க ஆத்தா என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? நான் சின்ன பிள்ளையா இருக்கவும், ஆமா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க.